யார்கிட்ட கூட பேசிட்டு போகிறேன்னு நினைக்கலாம். இது வந்து நம்ம ஸ்கூலுக்கிட்ட தெரிஞ்சவங்க. எப்போதும் நான் ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க ஆட்டோவில் தான் வருவோம் போவோம். அந்த தைரியத்தில் தான் நான் எந்த ஆட்டோவில்னாலும் ஏறுவேன். தெரியாத ஆட்டோவில் ஒரு நாள் ஏற மாட்டேன் நான் நைட் டைமில். அதனால தான் எங்கள் வீட்டில் உள்ளதும் ஃபோன் பண்ணி நீ தனியாக ஒத்தையில பாரு ஆட்டோம்டான்னு கற்று சரி பற்றி இருந்தாலும் எல்லாம் ஒரு தைரியமாக மனதைரியம் இருக்கணும். ப்ளஸ் நம்பிக்கையாக வந்துடுவோம். யார் எதுவும் அப்படி இருக்கணும். நம்மளுக்கு அந்த கோப்பரேட் எப்போதுமே உண்டு. मैं तो भारत गैस से हाँ எங்கள் வீட்டிலலாம் அந்த நாய் வளர்க்காத அலையிலே அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதர் சைடுமே இருக்கும். எங்கள் அம்மா என்னை கிளிகளையும் கிளிப்பாங்க. இந்த நாயை போட்டுக்கிட்டு இதுக்கா எங்கெல்லாம் போய் அலைஞ்சி என்னெல்லாம் வாங்கிக்கிட்டு திரிதான்னு என்னை கிழிப்பாங்க. 5 मिनट रुको मैं पैसा लेके आ रहा हूँ. நம்மக்கிட்ட எப்போதுமே ஜிபே தான் இருக்கும், கேஷே இருக்காது. அவர் இருந்தால் கொடுப்பாரு, இல்லைன்னா இப்படி தான் கடையாக போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. கேஷ் எடுத்து வைக்கணும்னா அதுக்கும் நேரம் இருக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு வெளியே வாங்கியாச்சுப்பா. என் பிள்ளை குட்டி நாளையிலேருந்து வேறு இடத்துக்கு போய் நிற்பான். தேடும் பிள்ளை எப்படி நிற்க போதும். பட் ஆனால் அங்கே ஒரு நாய் இருக்கிறதுனால அவனுக்கு ஜோடியாகவும் ஆகி போயிடும். அவனுக்கு செட் ஆயிரும். எங்களுக்கு ஒரு மனசில் தோணுது. பட் இருந்தாலும் நம்மக்கிட்டே விட்டுட்டு ஃபஸ்ட்டு டைம் தூரமாக யார்கிட்டயே கொண்டு விட போகும்போது முன்னாடி பெட் ஷாப்பில் விட்டுருந்தோம். அங்கே கூட மற்ற டாக்ஸ் எல்லாம் இருக்கனால அவங்கள பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். பட் இந்த டைமு அவனே ஆப்ஷன் வந்ததுலேருந்து கையில் கேஷ் வச்சுக்கிடவே தோண மாட்டேங்குது. ஆமாம் ஜிபே அடிச்சுக்கிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மண்டை ஓடுது. கேஷுன்னு எடுத்து வைக்கிறதுக்கே நியாயப்பேர் வர மாட்டேங்குது. அப்போ ஆச்சு ஊருக்கு லாங்கில் எங்கேயாவது போனால் தான் சொல்லுவோம் ஏதாவது ஒன்றுக்கு தேவைப்படணும். ஒரு அவசரத்துக்கிட்டே எடுக்கிறது. இல்லைன்னா ஸ்கேனை என்ன அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா பெருசா வெயிட் இருக்கலாம். நல்லா இப்படி தான் வெயிட் இப்படி தான் வேணும் உனக்கு. குத்து தெரியுமா? அப்போ இது மேலே தண்ணி படக்கூடாது. அந்த கம்பியில் தொங்க விட்டுருங்க. இனிமேல் நான் அங்கே கொண்டு போயிட்டு வந்துட்டு ஆனால் நாளைக்கு அவங்க விட்டுட்டு வந்துடும்ண்ணா. அப்புறம் ரிட்டர்ன் கூப்பிடவே மாட்டேரோ. பாரு எதோ அங்கேயே விட்டுட்டு வந்துடுற மாதிரி பேசுறாரு பாருங்க. இந்தாங்க உங்கள் சவர்மா தின்னுங்க. இது இந்த ஊர். இந்த பலாப்பழம் இந்த பையன் அங்கே வச்சிருச்சிரும். நல்லா இருக்குல்ல பெருசா.